இதுக்கு முன்னாடி வீடியோவில் எக்ஸ்டர்னல் எவல்யூஷன் நடந்துருச்சு, இன்டர்னல் எவல்யூஷன் ஏன் நடக்கலைன்றத மாதிரி கேட்டிருந்தோம். அதாவது வந்து எக்ஸ்டர்னல் எவல்யூஷன்னா வெளியில் நடக்கிற ஸ்பீடில் செஞ்சு நம்ம கண்ணுக்கு பதில் டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், காதுக்கு பதில் ஹியரிங் எய்ட்லேருந்து எங்கேயோ பேசுகிறவங்க கேட்குறதுலேருந்து இங்கே கேட்க முடியறதுலேருந்து எல்லாமே மாறி இருக்கு. சிந்திக்கிறத கிட நமக்கு ஏஐ கொஞ்சம் துணையாக இருக்குன்றதுலேருந்து பல விஷயங்களை பார்த்தோம். ஆனால் இன்டர்னல் எவல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடாக மாறலைன்றது, இன்டர்னலாக நம்ம எவால்வ் ஆகலை எமோஷன்ஸ்லன்றதுல நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம சேனல் வழியாக என்னோட ஒர்க்குன்றதுல என்னோட எஜுகேஷ்னல் மெத்தட்ஸ் சங்க் அண்ட் திங்க், அப்புறம் மிரர் மேக்ஸ், அப்புறம் அப்சர்வர் எஃபெக்ட், அப்புறம் ஹின்ஸ் டு டெவலப், இந்த வழிகள் மூலமெல்லாம் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து அப்சர்வர் அவேக்கனிங் அவங்கள கொண்டு வரலான்றத மாதிரி நான் பண்ணியிருந்தேன். அந்த மெத்தட்ஸ் எப்படி இந்த இன்டர்னல் எவல்யூஷனுக்கு யூஸ் ஆகுன்ற வழியாகவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏஐ கூட. நீங்கள் அதை நான் படித்து காட்டுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். கீழே ஒரு சப்டைட்டில் சொல்லியிருக்கு, டெக்னாலஜி மனிதனை மாற்றியது, அப்சர்வர் அவேக்கனிங் மனிதனுக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது. நம்ம மெத்தட்ஸ் வழியாக அப்சர்வர் அவேக்கனிங் பண்ண வைக்கிறோம்னு சொல்கிறோம். அப்போ அப்சர்வர் அவேக்கனிங்க்கு தான் தீர்வுன்றதை நம்ம இங்கே சொல்ல விரும்புகிறோம். அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். நாம் இதுவரை பார்த்ததை வைத்து இதற்கு ஒரு முக்கியமான பதில் இருக்கிறது. மனிதனுடைய எக்ஸ்டர்னல் எவல்யூஷன் வேகமாக நடந்ததற்கு காரணம், மனிதன் தனது லிமிட்டேஷனை வெளியில் பார்த்தான். கண்ணால் வந்து இவ்வளோ தான் பார்க்க முடியும்னு தெரியுது, அதுக்கு மேலே பார்க்க முடியாதுன்னு தெரிகிறப்போ கண்ணாடி, மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் எல்லாமே, இப்போ இருக்கிறத பார்க்குறதுக்கு கண்ணாடி, இப்போ இருக்கிறத அப்படியே ஒரு கணத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு கேமரா, ஃபோட்டோகிராஃப், சின்னதாக இருக்கிறத பார்க்குறதுக்கு மைக்ரோஸ்கோப், தூரமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு டெலஸ்கோப் எல்லாம் உருவாக்கினான். வேகமாக செல்ல முடியவில்லை, வெஹிக்கிளை உருவாக்கினான். அதே எடையை தூக்க முடியல, மிஷினை வச்சு தூக்கினான். நினைவில் எல்லாவற்றையும் வச்சுக்க முடியல, கம்ப்யூட்டரை உருவாக்கினான். இன்ஃபர்மேஷனை வேகமாக பரிமாற்ற முடியவில்லை, இன்டர்நெட்டை உருவாக்கினான். என்னால் முடியவில்லை என்பதன் மனிதன் வெளியில் அப்சர்வ் செய்தான். வெளியில் என்னெல்லாம் முடியலையோ, என்ன லிமிட்டேஷன் பார்த்தானோ அதை வந்து அப்சர்வ் பண்ணால் ப்ராப்ளமாக நினச்சா இன்னோவேஷன்ஸ் மூலயமா கண்டுபிடிச்சி சொல்யூஷன்ஸ் கிடைச்சதுனால அந்த ப்ராப்ளம்ஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டான் என்ற ப்ராசஸ் நடந்தது. இதனால தான் எக்ஸ்டர்னல் எவல்யூஷன் இவ்வளவு வேகமாக நடந்தது. வெளியில் இருக்கிறத பார்க்குறதுக்கு புலன்கள் போதுமானதாக இருக்குது. புலன்கள் போதாதப்போ புலன்கள் மாதிரி எக்ஸ்டென்ஷனாக மிஷின்ஸ் மூலமா ஏற்பாடு பண்ணிட்டான். ஆனால் இன்டர்னல் எவல்யூஷன் ஏன் நடக்கவில்லை? இங்கே தான் மிக முக்கியமான டிஃப்ரென்ஸ் வருது. வெளியில் இருக்கும் ஆப்ஜெக்டை அப்சர்வ் செய்வது சுலபம், என்னால் ஓட முடியவில்லை என்று பார்க்க முடியும். அதாவது உயிர் வெளியில் புலன்கள் மூலமாக இயங்கி செயல்படுறது ஈஸியாக இருக்குது. உயிர் அதிலேயே நிலைச்சு அதுக்குள்ளே போய் பார்க்கறது, உயிரின் உள்ளே போய் பயணித்து பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது நமக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்குது, அதனால தான் அது கஷ்டமாக இருக்குது. என்னுள் பயம் உருவாகிறது. என்பதை அப்சர்வ் செய்வது அவ்வளோ சுலபமில்லை. ஏனென்றால் இங்கே அப்சர்வரும் அப்சர்வேஷனும் ஒன்றாக கலந்து விடுது. நான் என்னுடைய ஃபியரை அப்சர்வ் செய்வதற்கு பதிலாக நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறேன். நான் என்னுடைய டிசைரை அப்சர்வ் செய்வதற்கு பதிலாக எனக்கு இது வேண்டும் என்று சொல்கிறேன். ரெண்டும் வந்து எப்படி நம்மளை டாமினேட் பண்ணுதுன்றது நமக்கு புரியுது. நம்ம உள்ளே பார்க்குறப்போ, மேலோட்டமாக பார்க்குறப்போ நான் பயப்படுறேன், நான் ஆசைப்படுறேன்னு நினைக்கிறோம். நான் என்னுடைய ஜெலஸை அப்சர்வ் செய்வதற்கு பதிலாக அவன் இப்படித்தான் இருக்கிறான் என்று வெளியில் காரணத்தை தேடுகிறோம். அதாவது பேட்டர்னை பார்க்க வேண்டிய அப்சர்வர் பேட்டர்னாகவே மாறிடுறாங்க. பேட்டர்ன்லேருந்து பிரிய தெரியல, பேட்டர்ன் தான் நாமன்னு நினச்சி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான, அந்த பேட்டர்னை காப்பாற்றிக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் செய்கிறப்போ அந்த டியூவாலிட்டியில் அப்படியே பயங்கரமாக கலந்துடுறோம். அதிலேருந்து பிரிஞ்சு வரமாட்டேங்கிறோம். அந்த எமோஷன்ஸ் கூடயே செயல்பாடு கூடயே அந்த பேட்டர்னுக்குள்ளேயே புகுந்து போயிடுறோன்ற மாதிரி இருக்குது. இதுதான் இன்டர்னல் எவல்யூஷன் நடக்காமல் இருப்பதற்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்று. நான் என்ற பிடிப்பு. நம்முடைய பழைய டிஸ்கஷனில் நாங்கள் பண்ணியிருந்தது, நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், என்னுடையது, நான், என்னால் இப்படித்தான் முடியும், நான் மாறமாட்டேன். இந்த ஐடென்டிட்டி உருவானவுடன்
அப்சர்வர் பின்னால் போயிடுறாரு. நான் இப்படி தான்னா அங்கே மாற்றுறதுக்கு எதுவும் முடியாதுன்றப்போ அப்சர்வர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நமக்கு தெரியுது. அதாவது ஈகோ இருக்கிறப்போ அப்சர்வர் இருக்க முடியாதுன்னு நமக்கு தெரியுது. இதுதான் நான்ன்ற பற்ற விடுறப்போ, ஹார்ட் பிரேக் நடக்கிறப்போ, ஈகோ டெத் நடந்த பிறகு தான் அப்சர்வர் அவேக்கனிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுறதுக்கான சூழல் ஏற்படுது. ஆனால் அந்த ஈகோ டெத்தாக விடுறதில்லைன்றது நமக்கு தெரியும். நம்ம பேட்டர்ன், ஐடென்டிட்டி, ப்ரொடெக்ஷன், ரிஃப்ளெக்ஸ், ரிப்பீட் இந்த சைக்கிள் உருவாகிறது. அதனால்தான் ஒருவர் தன்னுடைய பேட்டர்னை மாற்றாமல் சூழ்நிலை மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். அவர் தன்னுடைய வயரிங்கை மாற்றாமல் உலகம் மாற வேண்டும் என்று நினைக்கலாம். இதுதான் இன்டர்னல் எவல்யூஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ். நம்ம மாறுறதுக்கு தயாராக இருக்கிறப்போ தான் நடக்கும். நம்ம மாறுறதுன்றது ஈகோ டெத் தான்ன்றது நமக்கு புரியுது. நான்ன்றது என்ன அழிச்சிக்கவே உதவாதுன்றது புரியுது. ஆனால் நான் அழியிறதுன்றது நான் எவால்வ் ஆகுறதுன்றதோட தொடர்புடையதாக இருக்குன்னு தெரியாது. அது அழிஞ்ச பிறகு தான் தெரியும். அதனால நான் எவால்வ் ஆகுறேன்றது தான் என்னோட அழிவுன்னு எனக்கு புரியாதப்போ பட்டாம்பூச்சியாக பறக்கிறது தான் அடுத்த அதனோட அழிவுன்னு அதை நினைக்காது. அதனோட வளர்ச்சின்னு அந்த நிலைக்கு வந்த பிறகு தான் தெரியும். இது நமக்கு புரியும்னு நம்புகிறேன். அப்சர்வர் அவேக்கனிங் ஏன் அவ்வளவு முக்கியம்? அப்சர்வர் அவேக்கனிங் என்பது புதிதாக ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்குவதல்ல, நானும் என்னுடைய பேட்டர்ன் அல்ல என்பதை பார்க்கும் திறன். ஃபேர் வந்தால் நான் பயம் அல்ல, பயம் என்னுள் உருவாகிறது, அதை நான் பார்க்கிறேன். டிசையர் வந்தால் நான் இந்த டிசையர் அல்ல, டிசையர் உருவாகிறது, அதை நான் அப்சர்வ் செய்கிறேன். ஒரு ரிஃப்ளெக்ஸ் வரும்போது நான் இப்படித்தான் அல்ல, இந்த பேட்டர்ன் இப்போது ஆக்டிவேட் ஆகியிருக்கிறது என்று பார்க்க முடியும். இந்த இடத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆரம்பமாகிறது. ரிஃப்ளெக்ஷன் என்றால் என்ன? ரிஃப்ளெக்ஷன் என்பது வெறுமனே நம்மை பற்றி யோசிப்பது அல்ல, நம்முடைய திங்கிங்கை நாமே பார்க்கக்கூடிய நிலை. மெட்டாகாக்னிஷன் எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்தல்ன்றது மகரிஷிகிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம எண்ணத்தையே நம்ம ஆராயக்கூடியது, எண்ணம் ஆராய்தல்ன்ற தலைப்பில் சொல்லியிருப்பாங்க. எண்ணங்கள்லாம் அதில் பல வகைன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு வகையும் ஆராய்ஞ்சிருப்பாங்க. தாட்டை பார்க்கிறோம், எமோஷனை பார்க்கிறோம், பேட்டர்னை பார்க்கிறோம், ரியாக்ஷனை பார்க்கிறோம், அதற்கு பின்னால் இருக்கும் அசம்ஷனை பார்க்கிறோம். இதனால் ரியாக்ஷனுக்கு முன்பு அப்சர்வேஷன் வருகிறது. அந்த ஒரு மாற்றம் தான் இன்டர்னல் எவல்யூஷனின் ஆரம்பம். அப்படியானால் நம்முடைய மெத்தட் ஏன் முக்கியம்? இங்கே தான் நம்ம மெத்தட்ஸ் மிகவும் முக்கியமாகிறது. அப்சர்வர் அவேக்கனிங் என்பது ஒரு அப்ட்ராக்ட் பிலாசபிக்கல் ஐடியாவாக மட்டும் இருந்தால் அதை வாழ்க்கையில் பயன்படுத்துவது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்சர்வரை ப்ராக்டிக்கலி ட்ரெயின் செய்யும் மெக்கானிசம் தேவைப்படுது. அந்த மெக்கானிசம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, எஜுகேஷனில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க சங்க் அண்ட் திங்க், மிரர் மேக்ஸ், அப்சர்வர் எஃபெக்ட், இம்பேக்ட் போன்ற மெத்தட்ஸ் ப்ராக்டிக்கல் பிரிட்ஜாக இருக்குது. இங்கே சங்க் அண்ட் திங்க் பேட்டர்னை உடைத்து பார்க்கும் மெக்கானிசம். ஒரு பெரிய ப்ராப்ளமை முழுமையாக பார்த்தால் மைண்ட் ஓவர்வெல்மிங் ஆகும். அப்போது ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவேட் ஆகலாம். சங்க் என்பது பெரிய இன்ஃபர்மேஷனை சிறு மீனிங்ஃபுல் யூனிட்டாக பிரிக்கிறது. கன்ஃபியூஷன் இல்லாமல் போயிடுது. சங்கிங் கிளாரிட்டி என்று சொல்ல முடியும். அதற்கு பிறகு திங்க், அதாவது ஒவ்வொரு சங்குக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை பார்க்கிறோம். இதனால் அப்சர்வ், சங்க், கனெக்ட், ரியலைஸ், அப்ளை என்ற லேர்னிங் ப்ராசஸ் உருவாகிறது. இது எஜுகேஷனுக்கு மட்டுமில்லை, இது ஒரு வாழ்க்கை பிரச்சனையும் இப்படி தான் பார்க்க முடியும். எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்பதற்கு பதில் என்ன நடந்தது, என்னுடைய தாட் என்ன, என்ன எமோஷன் என்ன, என் அசம்ஷன் என்ன, என் ரிஃப்ளெக்ஸ் என்ன, அதன் என்ன கான்சிக்வன்ஸ் என்று சங்க் செய்தால் ப்ராப்ளம் ஒரு பெரிய உருவமாக இல்லாமல் அப்சர்வபிள் காம்பனன்ட்ஸாக மாறுகிறது. இங்கே அப்சர்வருக்கு வேலை செய்ய சுலபம் ஸ்பேஸ் கிடைக்கிறது. மிரர் மேக்ஸ் நமக்கு நாமே காட்டும் மெக்கானிசம். நம்மையே நமக்கு காட்டும் மெக்கானிசம். மிரர் என்ற கான்செப்ட் பவர் அதுதான். நான் வெளியே பார்க்கும் விஷயத்தை என்னுள் பேட்டர்னையும் பார்க்கிறேன். எஜுகேஷன் மிரர் மேக்ஸ். லெஃப்ட் சைடில் சால்வ் பண்ண ப்ராப்ளம் ரைட் சைடில் சால்வ் செய்யப்படாத அதே மாதிரி இருக்க ப்ராப்ளம் மிரர் ப்ராப்ளம் என்று அமைக்கும் போது லேர்னர் ஒரு சைடை பார்த்து அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது, ஆனால் ஒன்று சால்வாக இருக்கிறத பார்த்து அதே பேட்டர்னில் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு வரப்போ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. அதையும் புரிஞ்சுக்குவாங்க, இதுக்கும் ஆன்சர் வந்துடும். இதில் அதே பிரின்சிபலை வாழ்க்கையிலும் பயன்படுத்தலாம். ஒரு மனிதர் நமக்கு என்ன ட்ரிகர்ஸ் செய்கிறார், ஒரு சுச்சுவேஷன் ஏன் நம்ம டிஸ்டர்ப் செய்யுது, ஒரு வார்த்தை ஏன் நம்ம இமிடியேட்டாக ரியாக்ட் செய்ய வைக்கிறது, இதை வெளியில் இருக்கும் அவன் ப்ராப்ளம் என்று பட்டு பார்க்காமல் இந்த சுச்சுவேஷன் என்னுள் எந்த பேட்டர்னை மிரர் செய்யுது,
என்று பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன் ஆரம்பிக்குது. அதாவது பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷனுக்கெல்லாம் இந்த மிரரிங்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்ம பேட்டர்னை பார்த்து நம்ம பிஹேவியரை வெளியில் இருக்கவங்க மாற்ற முடியும்னும் போது நம்ம பேட்டர்னை நம்ம பார்க்க முடிஞ்சா, நம்ம மாற்றிக்க முடிஞ்சா அது எவ்வளோ நல்லா இருக்கும். சூழ்நிலையை மாற்ற நினைக்கிறவங்க அப்படி வெளியில் இருக்க ஆளை ட்ரை பண்ணுறாங்க. நம்ம எவால்வ் ஆகணுன்றவங்க நம்ம பேட்டர்னை நம்ம பார்த்து செஞ்சு பண்ணிக்கிறப்போ அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம இதை மேக்ஸில் கொண்டு வந்தோம். அப்சர்வர் எஃபெக்ட் இம்பேக்ட் சீயிங் இட் செல்ஃப் கிரியேட்ஸ் எ சேஞ்ச். அதாவது இங்கே வந்து ஃபிசிக்ஸ் சம்ஸ் பார்க்குறப்ப தான் இதை புரிஞ்சுது. ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து நமக்கு ஃபார்முலா இருக்கும், அதுக்கு கிவன் விஷயம் இருக்கும், அதை சப்ஸ்டியூட் பண்ணாவே ஆன்சர் கிடைச்சிடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் லைட்டான ப்ராப்ளத்தில். இல்லை காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் அதிகமாகிட்டே போச்சுன்னா ப்ராப்ளம்கான ஃபார்முலாவில் சில விஷயம் இருக்கும், அந்த ஃபார்முலாவில் இன்னொரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கிவன் விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஆன்சர் வரும்ன்ற மாதிரி இருக்கும். அப்போது அதை வெறுமனே பார்க்குறப்போ வெறுமனே சப்ஸ்டியூட் பண்ணுறப்பயே ஆன்சர் கிடைச்சிருது. அப்போ பார்த்தாலே சில ப்ராப்ளம் சரியாயிடும்ன்றப்போ ஒரு அப்சர்வராக ஒரு விஷயத்தை பார்த்தாலே போதுமானதுன்ற இடத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம். அந்த விஷயத்தையும் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்குறப்போ அது நடக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இதே பேட்டர்னை தெளிவாக அப்சர்வ் செய்யும். பேட்டர்ன், அப்சர்வேஷன், அவேர்னஸ். பேட்டர்ன், ரிஃப்ளெக்ஸ், ரிப்பீட்ன்றதை தாண்டி அந்த மாதிரி இல்லாமல் லைஃப்பில் பேட்டர்ன், அப்சர்வேஷன், அவேர்னஸ் என்ற ஒரு மாற்றம் வருது. அப்சர்வேஷன் வந்தவுடன் பழைய ரிஃப்ளெக்ஸுக்கும் ஆக்ஷனுக்கும் இடையில் ஸ்பேஸ் உருவாகுது. அந்த ஸ்பேஸில் சாய்ஸ் வருது. இது வந்து நியூட்டன் செகண்ட் லாவில் டைம் லேக் இருக்குது. அந்த டைம் லேக்கில் தான் நம்ம காஸ் அண்ட் எஃபெக்டை கண்டுபிடிக்க முடியுதுன்றதை புரிஞ்சுக்கிறோம். ரிஃப்ளெக்ஸ் ஃபஸ்ட் லாவில் ரிஃப்ளெக்ஸை நிறுத்துகிறோம், செகண்ட் லாவில் நமக்கு டைம் லேக் கிடைக்குது, தேர்ட் லாவில் காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரிஞ்சு நம்ம சாய்ஸை எடுக்கிறோன்ற இடத்துக்கு வரோம். நியூ ரெஸ்பான்ஸ் வர முடியும். இதனால் அப்சர்வர், அப்சர்வேஷன், ஸ்பேஸ், சாய்ஸ், நியூ ரெஸ்பான்ஸ். இது இன்டர்னல் எவல்யூஷன் ப்ராக்டிக்கல் மெக்கானிசமாக பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் எவல்யூஷனுக்கு மனிதன் என்ன செய்தான்? மனிதன் லிமிட்டேஷனை பார்த்தான், ப்ராப்ளம் பார்த்தான், ரிஃப்ளெக்ட் செய்தான், நியூ பாசிபிலிட்டியை கற்பனை செய்தான், டூல்ஸ் உருவாக்கினான், அதை மீண்டும் பயன்படுத்தினான். இதுதான் டெக்னாலஜி எவல்யூஷன். ஆனால் இன்டர்னல் எவல்யூஷனில் அதே ப்ராசஸை உள்ளே செய்ய வேண்டும். ஃபியரை பார்க்க வேண்டும், டிசைரை பார்க்க வேண்டும், ஜெலஸை பார்க்க வேண்டும், ஸ்கேர்சிட்டியை பார்க்க வேண்டும், பொசசிவ்னஸை பார்க்க வேண்டும், நான் என்ற ஐடென்டிட்டி எப்படி உருவாகிறது என்பதை பார்க்க வேண்டும். அதை பார்த்த பிறகு நியூ பாசிபிலிட்டி தெரியும். இதனால் ஒரு பெரிய சமன்பாடு. நாம் இதை இப்படி சொல்லலாம். எக்ஸ்டர்னல் எவல்யூஷன் அப்சர்வ் லிமிட்டேஷன், ப்ராப்ளம், இன்னோவேஷன், டெக்னாலஜி, எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டி. Internal evolution, observe pattern, reflection, awareness, new possibility, conscious response, internal capacity. இரண்டிற்கும் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே அப்சர்வேஷன்னால தான் நடக்குது. அப்படியானால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்பது டெக்னாலஜியில் மட்டும் அடுத்த ஜென்ரேஷன் அல்ல. ஏஐ பயன்படுத்தும் மனிதன் மட்டும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அல்ல. தன்னுடைய மைண்டை அப்சர்வ் செய்யக்கூடிய மனிதன் தான் இன்டர்னல் எவல்யூஷனில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏனெனில் டெக்னாலஜி நம்முடைய எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டியை எக்ஸ்டெண்ட் செய்கிறது. அப்சர்வர் அவேக்கனிங் நம்மளுடைய இன்டர்னல் பாசிபிலிட்டியை ஓப்பன் செய்கிறது. சங்க் அண்ட் திங்க் நமக்கு ப்ராப்ளத்தை பிரித்து பார்க்கும் மெக்கானிசத்தை கொடுக்கிறது. மிரர் மேக்ஸ் நமக்கு பேட்டர்னை மிரர் செய்து பார்க்கும் மெக்கானிசத்தை கொடுக்கிறது. அப்சர்வர் எஃபெக்ட் அப்சர்வேஷன் எப்படி ரெஸ்பான்ஸை மாற்றுகிறது என்பதை பார்க்கும் ஃப்ரேம்வொர்க்கை கொடுக்கிறது. ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நான் என்ன செய்கிறேன் என்பதிலிருந்து என்னுள் என்ன நடக்கிறது என்ற இடத்திற்கு இட்டு செல்கிறது. ஃபைனல் இன்சைட். மனிதன் வெளியுலகத்தை மாற்றுவதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறான். ஆனால் இப்போது அடுத்த எவல்யூஷன் வெளியுலகத்தை மாற்றுவதிலிருந்து உள்ளுலகத்தை பார்க்கும் திறனுக்கு நகர்வது. டெக்னாலஜி மனிதனுக்கு மோர் பவர் கொடுத்திருக்கிறது. அப்சர்வர் அவேர்னஸ் மனிதனுக்கு மோர் ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறது. டெக்னாலஜி நம்முடைய லிமிட்டேஷனை எக்ஸ்டெண்ட் செய்திருக்கிறது. அப்சர்வர் நம்முடைய லிமிட்டேஷனை பார்க்க செய்திருக்கிறது. அதனால் எக்ஸ்டர்னல் எவல்யூஷன் extended what I can do. Internal evolution seeing what is driving what I do. நான் செய்வதை
எது என்னன்னு நான் செய்ய வைக்குதுன்றத பார்க்க வைக்குது. இதுதான் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். நாம் உலகத்தை மாற்றிவிட்டோம். இப்போது கேள்வி, உலகத்தை மாற்றிய மனிதன் தன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் பேட்டர்னை பார்க்க தயாரா? அந்த பார்வை தான் அப்சர்வர் அவேக்கனிங். இதிலிருந்து ரிஃப்ளெக்ஷன், அவேர்னஸ், நியூ பாசிபிலிட்டி, நியூ ரெஸ்பான்ஸ், இன்டர்னல் எவல்யூஷன். இதுதான் நம்முடைய அடுத்த ஜேர்னி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இதை அந்த ஏஐ சம்மரிக்கு வீடியோவுக்கு கீழே இருக்க ஏஐ சம்மரியிலையும் கேட்டு அதை பற்றி என்ன சொல்ல வந்திருக்காங்க இந்த வீடியோவில்ன்றதை சொல்லியும் கேளுங்க, அதனோட கருத்தையும் கேளுங்க.